أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. நம்மளோட லாஸ்ட் கிளாஸ்ல நாம முகாபலா சக்சியா இன்டர்வியூவோட சம்மந்தப்பட்டு வர உரையாடல்கள் பார்த்தோம். அதனோடு வர சொற்களும் நோட் பண்ணிக்கோங்க. அது சம்டைம்ஸ் உரையாடல்கள் கேட்டு வரும்போது ஒரு முகாபலா சக்சியாங்கிற தலைப்புகளுக்கு அது வர வாய்ப்பு இருக்குது. அப்போ முகாபலா சக்சியாவோட சம்மந்தப்பட்டு வர சொற்கள், அதில் வசன ஃபார்மட், உரையாடல்களுக்கு கேட்டு வந்தால் எப்படி எழுதணுமெண்டு ரெடி ஆகிக்கோங்க. இந்த கிளாஸ்ல ஏழானாத் பார்ப்போம், விளம்பரங்கள். உங்களுக்கு தெரியும், எக்ஸாம் பேப்பரில் லாஸ்ட் பார்ட்டில் 3 கேள்விகள் வரும். அதில் 2 கேள்விகள் கட்டாயம் செய்ய வேண்டியது. அதில் இஸ்திமாரா வருது, சீராதாத்தியா வருது, இது விளம்பரம் வருது. அதே மாதிரி ரிசாலா வருது, கடிதம். அதே மாதிரி வஸ்து சூறா வருது, அறிக்கை வருது. இப்படி இந்த இதில் 3 கேள்விகளில் 2 கேள்விகள் கட்டாயம் செய்யணும். அந்த அடிப்படையில் ஏழானாத்தை பார்ப்போம், விளம்பரங்களை இந்த கிளாஸ் பார்ப்போம். இது நம்மளோட 30வது கிளாஸ். இந்த விளம்பரங்கள் முக்கியமாக 5 கட்டங்களாக பிரிக்கப்படுது. ஹைக்கலுல் ஏலான் சொல்கிறோம். ஏலானாத் ஒரு விளம்பரத்தில் கட்டமைப்பு. ஒன்று இஸ்மு ஷரீக்கா. இஸ்மு ஷரீக்கா அந்த நிறுவனத்துடைய பெயர் சொல்கிறாங்க. வலாயிப் சாகிரா அந்த தொழில், அந்த நிறுவன அறிவிக்கிற தொழில் வாய்ப்புகள், என்னென்ன தொழில்கள் இருக்கென்று சொல்றது வலாயிப் சாகிரான்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு முதர்ரிஸ், முதர்ரிப், அதே மாதிரி தப்பாஹ். நம்ம சமையல்கார ஒரு விளம்பர கம்பெனி அறிவிக்குதுன்னா தப்பாஹ் வரும், நாதில் வரும். அப்படி அந்த இதெல்லாம் வலாயிப் சாகிரான்னு சொல்லுவோம். அதே மாதிரி சுருத் மத்லூபா வேண்டப்பட்ட நிபந்தனைகள். இப்போ அந்த நிறுவனம் சொல்லும் இந்த நிபந்தனைகள் அந்த விண்ணப்பதாரிக்கு இருக்க வேண்டும் என்று. உதாரணமாக அவர் 25 வயசுக்கு குறைய இருக்கணும், அல்லது 25 வயசுக்கு மேலே இருக்கணும், அல்லது அந்த அவருக்கு நல்ல சமையல் அனுபவத்தில், இப்போ சமையல் ஒரு விளம்பரம்ண்டா நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கணும், சமையல் அனுபவத்தில் ஒரு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்படியெல்லாம் சொல்கிறது சுருத் மத்லூபான்னு சொல்லுவோம். அடுத்தது வசாயிக் மத்லூபா. வசாயிக் என்று சொல்லலாம், அல்லது முஸ்தனதாத்தன்னு சொல்லலாம். வசாயிக் என்று சொல்றது ஆவணங்கள். முஸ்தனத முஸ்தனதாத்துன்னு சொன்னாலும் ஆவணங்கள் என்று சொல்லுவோம். அப்ப வேண்டப்பட்ட ஆவணங்களுக்கு வசாயிக் மத்லூபா. என்னென்ன ஆவணங்கள் வேண்டப்பட்டிருக்குன்னு சொல்றதுக்கு உதாரணமா அந்த ஆள்ட தக்ரீரு திப்பி, அந்த வைத்திய அறிக்கை, ஒரு ஃபார்ம், அப்படி மெடிக்கல் ரிப்போர்ட். அதே மாதிரி என்ஐசி பிரதி, அவர இது என்ஐசி தேசிய அடையாள அட்டை பிரதி, அதே மாதிரி அவர ஃபோட்டோ, அதே மாதிரி அவர விசா ஃபோட்டோ, கடவுச்சீட்டு ஃபோட்டோ, அந்த இதெல்லாம் வசாயிக் மத்லூபாவில் வரும். அடுத்தது லித்தகுதீம். அதே மாதிரி விண்ணப்பிப்பதற்கான முகவரி, மேலதிக தகவல்களுக்கு அல்லது அனுப்ப வேண்டியதான முகவரி, அந்த இதை குறிப்பிடுவோம். அப்போ இது இவ்வளவு தான் ஒரு விளம்பரத்தில் கட்டமைப்பில் வருது. அப்போ முக்கியமாக ஒரு விளம்பரம் 2 அமைப்பில் எக்ஸாம் பேப்பரில் கேட்டு வருது. அந்த முதலாவது அமைப்பு, ஒரு விளம்பரத்தை நாம் எழுதணும். அப்படி இல்லாட்டி ஒரு விளம்பர தந்திருப்பாங்க, அதை பார்த்து அதுக்குரிய கேள்விகளுக்கு கீழே கேட்டிருப்பாங்க, அதுக்கு விடை எழுதணும். ஒன்று ஒரு விளம்பரத்தை நாம உருவாக்குறது, கவினிலானாத் ஒரு விளம்பரத்தை நாம கிரியேட் பண்றது, உருவாக்குறது. அப்ப 2வது ஒரு விளம்பரம், அவங்க இப்படி ஒரு உதாரணத்துக்கு இப்படி ஒரு விளம்பரம் தந்திருப்பாங்க. அந்த விளம்பரத்துல அது எந்த நாட்டுக்குரியது, அதுல கூறப்பட்ட நாடு, அதுல என்னென்ன தொழில்கள் இருக்குது, அதுல என்னென்ன அனுபவங்கள் கேட்டிருக்கிறாங்க, அது எந்த முகவரிக்கு அனுப்பணும் என்று அப்படியான விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. அந்த விஷயங்களுக்கு நாம விட எழுதணும். அப்ப 2 அமைப்புல எக்ஸாம் பேப்பர்ல கேள்வி வருது. அப்ப நாம இந்த கிளாஸ்ல நாம ஒரு விளம்பரத்தை எப்படி உருவாக்குற என்று இதுல பார்ப்போம். விளம்பரத்துக்கு எப்படி உருவாக்குறேன்டா, விளம்பரம் தந்தா கேள்வி எழுதுற நமக்கு லேசி, என்னென்ன கேள்விகள் வரும்னு நமக்கு தெரியும். அப்ப ஒரு விளம்பரத்தை எப்படி உருவாக்குற என்று நம்ம இந்த கிளாஸ்ல பார்ப்போம். அப்ப இது நான் போட்டதுக்கான காரணம், ஒரு விளம்பரத்துற மாதிரி இப்படித்தான் வரும். ஒரு விளம்பரம்ங்கிறது இப்படித்தான் இருக்குது. வலாய்ஃபு சாகிரா, வேலை வெற்றிடங்கள், ஜுப் வேகன்சி. வலாய்ஃப்னு சொல்றது வலீஃபத்ரு ஜம்முன்,
சாகிரான்னு சொல்றது வெற்றிடம். அப்ப வேலை வெற்றிடம், ஜொப் வேகன்சி. ஷரிகத்து தஜ்ஹீஸாத் கதாயியா ராயிதா ஃபில் குவைத். அப்ப குவைத்தில் இருக்கிற முன்னோடி உணவு முன்னோடி நிறுவனம் ஒன்று லதைஹா ஷவாகிருதாயில கீழ் வருகின்ற வேலை வாய்ப்புகள் அதிட்ட இருக்குதாம் என்று அறிவிக்குது. அப்ப ஒரு குவைத்தில் இருக்கிற ஒரு உணவு கம்பெனி உண்டு கீழ் வருகின்ற வேலையெல்லாம் இருக்கின்று அறிவிக்குதாம். அதுல ஒன்று மசூல் கெஃபெட்டேரியா இன்சார்ஜ் என்று ஒரு வேலை வெற்றிடம் இருக்குதாம். அதே மாதிரி தப்பா சமையல்காரருக்கு ஒரு வேலை வெற்றிடம் இருக்குதாம். அதே மாதிரி நாதில்னு சொல்றது வெயிட்டர். அப்ப வெயிட்டருக்கு ஒரு வேலை வெற்றிடம் இருக்குதாம். அதே மாதிரி ஷாய்க்கு தௌசில் தர்ராஜா பைக் டெலிவரி பாய், அந்த உணவுகளை கொண்டுட்டு போய் கொடுக்குற பைக் டெலிவரி பாய்க்கு ஒரு வேலை வெற்றிடம் இருக்குதாம். அதே மாதிரி சாய்க்கு ருக்ஸத்துல் ஆம்மா, ஹெவி டிரைவர், ஹெவி லைசன்ஸ் வச்சிருக்கிற ஒரு டிரைவருக்கு வேலை வாய்ப்பு இருக்குதாம். சாய்க்கு ருக்ஸத்துல் ஆம்மான்னு சொல்றது ஹெவி லைசன்ஸ் வச்சிருக்கிற கூடிய டிரைவர். அப்ப ஷாய்க்கு ருக்ஸத்து ஹாஸா என்ற லைட் வெஹிக்கிள் ஓடக்கூடிய, உதாரணமா ஆமான்னு சொல்றது நல்ல பெரிய கெண்டனர், அப்படி நல்ல பெரிய ஹெவி வெஹிக்கிள் ஓடக்கூடிய பஸ்ஸு, அப்படி அந்த இதுக்கு தான் ருக்ஸத்துல் ஆமான்னு சொல்லுவோம். அந்த லைசன்ஸ் இருந்த ருக்ஸத்துல் ஆமா என்ற பெரிய வாகனம் ஓடக்கூடிய லைசன்ஸ் வச்சிருக்கிற ஆளுக்கு ருக்ஸத்துல் ஆமான்னு சொல்லுவோம். ரொக்ஸத்துல் ஹாசான்னு சொல்றது அந்த லைட் வெஹிக்கிள், உதாரணமா இப்போ காரு, வேன், அதே மாதிரி ஆட்டா, இப்படி அந்த லைட் வெஹிக்கிள் வாகனம், இந்த பைக், அதுக்கெல்லாம் லைட் வெஹிக்கிள்னு சொல்லுவோம். அந்த இதுக்கு ரொக்ஸத்துல் ஹாசான்னு சொல்லுவோம், லைட் வெஹிக்கிளுடைய லைசன்ஸ். அப்ப இங்க கேட்டிருக்கிறது சாய்க்கு ருக்ஸத்துல் ஆமா, ஹெவி டிரைவருக்குரிய ஒரு வேலை வெற்றிடம் இருக்குதான். அடுத்தது தந்திக்கிறாங்க ஷுரூத் மத்துலூபாண்டா வேண்டப்பட்ட நிபந்தனைகள். என்னென்ன நிபந்தனைகள் அவருக்கு இருக்கணும் என்று சொல்றாங்க. ஹிபரத்துன் ஃபி மஜாலிஸ் சினாயா சினா அல் தஜ்ஹிசியா அல் கதாயியா. அவர் உணவு தயாரித்தல் இதுல துறையில, மஜாலன்னு சொல்றது துறை. அப்ப உணவு தயாரித்தல் துறையில அவருக்கு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா சொல்றாங்க. அதே மாதிரி ருக்ஸத்துல் கியாதத்துல் லில் வலீஃபா ரகம் 4 ரகம் 5. அப்ப ருக்ஸத்துல் கியாதன்னு சொல்றது டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணுமா. ருக்ஸத்துல் கியாதான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணுமா. லில் வலீஃபா தொழில் செய்வதற்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணுமா. ரகம் 4 ரகம் 5ன்னு சொல்றது இவரது நம்பர் 5 4 சொல்ற விஷயம், அந்த நாட்டுக்குரிய ரகம் 4 5 அந்த லைசன் இலக்கம் இருக்கணுமான்னு சொல்றாங்க. குவைத் நாட்டுக்குரிய அந்த 4ஆம் நம்பர் இலக்கமுடைய லைசன் இருக்கணுமா அப்படி சொல்றாங்க. அடுத்தது இகாமா காவிலா லித்தஹ்வீல். காவிலத்துல் லித்தஹ்வீல்னு சொல்றது மாற்றப்படக்கூடிய இகாமான்னு சொல்றது வீசா. அப்ப மாற்றக்கூடிய வீசா அவருக்கு இருக்கணுமா சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டிய நிபந்தனைகள் சொல்றாங்க. அடுத்தது துர்சிலு சீராதாத்தியா அலா. துர்சிலு சீராதாத்தியான்னு சொல்றது அவர சுயவிவரக்கோவை. துர்சிலு அனுப்பப்பட வேண்டிய முகவரியும் அதே மாதிரி ஃபெக்ஸ் இலக்கமும் தந்திக்கிறாங்க. அவ இப்படித்தான் ஒரு ஜொப் வேக்கன்சி இருக்குது. அப்ப இதன் அடிப்படையில நாம ஒரு விளம்பரத்தை எப்படி உருவாக்குறேன்னு பார்ப்போம். இது பாஸ் பேப்பர் 2022 நினைக்கிறேன். 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி உண்டு. கவ்வின் ஏலானன் ஒரு விளம்பரத்தை உருவாக்கு. ஷரீகா கதாயியா ராயிதா பில் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் இருக்கிற உணவு முன்னோடி நிறுவனமான ஒரு நிறுவனத்துக்கு லதைஹா ஷவாகிர் ஃபி ஃபுரூஇஹா. லதைஹா என்றா அதனிடம் இருக்கிறது. அஷ்ஷவாகிர்ன்னு சொல்றது வேலை வெற்றிடங்கள். ஃபி ஃபுரூஇஹா அதனுடைய கிளைகள்லையும். ஃபி ஃபுரூஇஹா அல் முக்தலிஃபா அதனுடைய பல்வேறுபட்ட கிளைகள்லையும் இருக்கிற வேலை வாய்ப்புகளையும். வாக்ஸமுஹா முஸ்தஈனன் பில் அனாசிரில் ஆத்தியா கீழ்த்தரப்பட்ட கூறுகளை கொண்டு, இந்த கீழ்த்தரப்பட்ட இந்த 4 விஷயங்களையும் உள்ளடக்கிய வகையில ஒரு விளம்பரம் ஒன்றை உருவாக்கட்டாம் சொல்றாங்க. அந்த கீழ்த்தரப்பட்ட 4 விஷயம் என்னன்னு சொல்றாங்க. அல் ஃபர்உர் ரஈசி பிரதான கிளை, மெயின் பிரான்ச் எங்க இருக்குன்னு குறிப்பிடணுமாம். அதே மாதிரி வல் ஃபுரூ ஃபி ஸலாஸ் முதுன் உஹ்ரா மேலும் வல் ஃபுரூன்னு சொல்றது அதனுடைய பிரான்ச்சஸ், ஏனைய பிரான்ச்சஸ்
ஃபி சலாசு முதன் 3 நகரங்கள்ல இருக்குதாம் என்றும் குறிப்பிடணுமாம். அது எந்தெந்த இடத்துல இருக்கென்று 3 நகரங்கள்ல இருக்கென்று குறிப்பிடணுமாம் அப்படின்னு சொல்றாங்க. அஷ்ஷவாகிரு முக்தலிஃபா, பல்வேறுபட்ட வேலை வெற்றிடங்கள் இருக்குதாம். இப்ப அந்த கிளைகள்ல வல்ஃபரு உள்ளதி ஃபி ஹாஜத்தில் இல தௌதீஃப், வேலைக்கு தேவைப்பட்ட வேண்டப்பட்ட கிளைகள்ல பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குதாம், வேலை வெற்றிடங்கள் இருக்குதாம் என்று சொல்லணும். மிதால் உதாரணமா மசூல் கெஃபெட்டேரியா, அந்த கெஃபெட்டேரியா இன்சார்ஜ் ஃபீ ஃபரோல் மதீனத்து கெண்டி, கெண்டி நகரத்தில் இருக்கிற கிளையில கெஃபெட்டேரியா இன்சார்ஜ்க்கான வேலை வாய்ப்பு இருக்குதாம் என்று சொல்லணும். அதுக்கு உதாரணமா தந்திக்கிறாங்க. அப்ப எப்படி நாம இது ஒவ்வொரு வேலை வாய்ப்பையும் போட்டு ஃபீஃபரு மதீனத்து காத்தாங்குடி, அதே மாதிரி ஃபீமரு மதீனத்து சாய்ந்தமருது, இப்படி இப்படி ஒவ்வொரு ஒன்று இதாக மாற்றி மாற்றி கொடுத்தா சரி. அதே மாதிரி ஷுரூத் மத்லூபா, வேண்டப்பட்ட நிபந்தனைகள் என்று கேட்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அல் ஹபரா ஃபித் தபுஹ், சமையல்ல அனுபவம் இருக்கணுமாம் அவருக்கு. அப்ப உதாரணத்துக்கு இப்படி தந்திருக்காங்க, அல் ஹபரத்து ஃபித் தபுஹ், அவருக்கு சமையல் அனுபவம் இருக்கணுமா. ஏண்டா இந்த இடத்தை கேட்டிருக்கிற ஒரு விளம்பரம் சமையலோடு சம்பந்தப்பட்டது, ஒரு ஹோட்டலுக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்ப அவருக்கு கட்டாயம் சமைக்க தெரிஞ்சிருக்கும். அல் உன்வான் லில் இர்சால் அத்தலப் அல் மௌலூமாத் லுஹ்ரா அல் மத்லூபா ஃபில் ஏலான், ஏலான் இந்த விளம்பரத்தில் வேண்டப்பட்ட ஏனைய தகவல்களும் அனுப்ப வேண்டிய முகவரியை குறிப்பிடணுமாம் என்று சொல்றாங்க. அந்த விண்ணப்பதாரி என்ன அட்ரஸுக்கு அந்த தன்னுடைய தகவல்களை அனுப்பணும் என்று அந்த அட்ரஸையும் குறிப்பிடணுமாம் இந்த விளம்பரத்திலேன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த அடிப்படையில் ஒரு ஹோட்டலுக்கு உரிய, ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்குரிய விளம்பரத்தை நம்ம இப்ப உருவாக்குவோம். அப்ப நான் இவ்விடத்துல ஷரிக்கத்துல் மீலானு, அந்த மெலோனோ கம்பெனி, மெலோனோ அந்த நிறுவனம் என்று போட்டிருக்கிறேன். இவ்விடத்துல நீங்க இந்த மிலானோக்கு பதிலா வேற பேர்களும் போடலாம். ஷரிக்கத்துல் ஜம்சம், ஜம்சம் கம்பெனி, அதே மாதிரி நீங்க விரும்பின நேம் இடத்துல போடலாம். ஷரிக்கத்துல் மீலானோ, மிலானோ கம்பெனி லெத்ததி ஹிசாத் அல்ல கதாயா, உணவு தயாரித்தலுக்கான, உணவு தயார்படுத்தலுக்கான மிலானோ நிறுவனம் ஃபி ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காவில் இருக்கிற லதைஹா வலாயிப் சாகிரா, அதனுடைய அதன் லதாண்டா இருக்கிறது, ஹா அங்கே இருக்கிறது, வலாயிப் சாகிரா வேலை வெற்றிடங்கள் இருக்கின்றது என்று சொல்லியிருக்காங்க. அப்ப இவரத்துல உணவோட சம்மந்தப்பட்டு வாரதே, அதனால ஷரிக்கத்துல் மீலானோ தஜிஹிசாத் அல் கதாயா என்று கொடுத்திருக்கோம். அப்ப நீங்க ஒவ்வொரு துறைகளுக்கும் அதுக்கேற்ற மாதிரி மாறி போடணும். இப்போ ஷரிக்கத்துல் மீலானோ லித்தஜிஹிசாத் அல் கதாயா ஃபி ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காவில் இருக்கிற உணவு முன்னோடி கம்பெனி ராய்தானும் கொடுக்கலாம். அப்போ உணவு முன்னோடி கம்பெனியான மிலானோ கம்பெனியில் கீழ் வருகின்ற வேலை வாய்ப்புகள் காணப்படுகின்றன என்று கொடுக்கும். அதுல முதலாவது அல்ஃபர் உர் ரஈசி, அல்ஃபர் உர் ரஈசின்னு சொல்றது பிரதான மெயின் பிரான்ச். மெயின் பிரான்ச் வந்துட்டு இப்படி எழுதணும், அல்ஃபர் உர் ரஈசியன் போட்டு 2 டாட் போட்டு கொழும்பு, கொழும்புன்னு போட்டா அதுல முதலாவது பிரான்ச் கொழும்புல இருக்கான். அடுத்தது அதோட அட்ரஸை கொடுக்குறேன், ரக்கம் 50 அஷாரி உர் ரஈசி மதீனத்து கொழும்பு ஸ்ரீலங்கா என்று போட்டா சரி. அப்ப முதலாவது அதோட மெயின் பிரான்ச்சை கொடுக்குறேன், ரெண்டாவது அந்த பிரான்ச் எங்க அமையப்பட்டிருக்கிறேன்னு கொடுக்குறேன் அதோட அட்ரஸ். அப்ப இதுல நீங்க இந்த அட்ரஸ் இதுதான் எழுதணும்ட்டு இல்லை, நீங்க விரும்பின மாதிரி அட்ரஸ் கொடுக்கலாம். இந்த ரகம் 60 போடலாம், 50 போடலாம், 70 போடலாம். அப்ப நீங்க விரும்பின இலக்கத்தை போடலாம். அதே மாதிரி ஒரு அஷாரியுல் மத்தார் ஏர்போர்ட் வீதி, அஷாரியுல் மஸ்ஜித் பள்ளிவாயல் வீதி, இப்படி நீங்க உங்களுக்கு விரும்பின ஒரு வீதி இதை போட்டுட்டு மதீனத்து கொழும்பு, கொழும்பு நகரம் என்று போடலாம். அதே மாதிரி அந்த மெயின் பிரான்ச் காத்தாங்குடியில் அமையப்பட்டா மதீனத்து காத்தாங்குடி, அதே மாதிரி அந்த மெயின் பிரான்ச் கண்டியில் அமையப்பட்டா மதீனத்து கேண்டி என்று போடுறேன். அப்ப இதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். மாற்றிட்டு ரெண்டாவது ஃபருகள் அவ்வல், முதலாவது பிரான்ச். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு கொடுத்தது மெயின் பிரான்ச், அல் ஃபருர் ரஈசின்னு சொல்றது மெயின் பிரான்ச். ரெண்டாவது கொடுக்க போகிறோம் ஃபருகள் அவ்வல், முதலாவது பிரான்ச், அந்த நிறுவனத்துடைய முதலாவது பிரான்ச். ஃபருகள் அவ்வல் என்று அப்படியும் கொடுக்கலாம், அல்லது அல் ஃபரு உல் அவ்வல் என்றும் கொடுக்கலாம்.
அல் ஃபரு உர் ரஈசி கொடுத்த மாதிரி அல் ஃபரு உல் அவ்வல் முதலாவது பிரான்ச் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி போட்டுட்டு இந்த ரெண்டு டொட் போட்டுட்டு ஃபரு உம் மதீனத்து திஹாரிய என்று கொடுத்திருக்கி. அது திஹாரியில திஹாரி நகரத்தில் இருக்காம். நாம இடத்துல நாம விரும்பின ஊரை போடலாம். ஃபரு மதீனத்து கெந்தி, அதே மாதிரி ஃபரு மதீனத்து காத்தாங்குடி, அப்படி நீங்க விரும்பின இடத்த போடுங்க. அதே மாதிரி அதுக்கு ஒரு அட்ரஸை நம்ம விரும்பின அட்ரஸை கொடுக்குறேன். இந்த ரக்கமும் 60 அல்லது 70 போட்டு ஷாரியில் மஸ்ஜித் பள்ளிவாயல் வீதியில மதீனத்து திஹாரி திஹாரி நகரத்துல ஸ்ரீலங்காவில் அமையப்பட்டிருக்குதாம். அது முதலாவது கிளை. ரெண்டாவது கிளை அப்ப ஃபரூஹத் சானி ரெண்டாவது கிளை, அல்லது அல் ஃபரூஹு சானி என்ற ரெண்டாவது கிளைன்னு எழுதுறேன். அப்ப ஃபரூ மதீனத்து காத்தாங்குடி, அது காத்தாங்குடி நகரத்துல அமையப்பட்டிருக்குதாம். அது ரெண்டாவது கிளை காத்தாங்குடி நகரத்துல இருக்குதாம் சொல்றோம். ரக்கமும் அது இலக்கம் 30 ஷாரி குசூக் ஷாரி உஷூக் ஷாரி உசூக்னு சொல்றது சந்தை வீதி மார்க்கெட் ரோட்ல அமையப்பட்டிருக்குதாம். மதீனத்து காத்தாங்குடி காத்தாங்குடி நகரத்துல ஸ்ரீலங்காவில். ஃபரூஹ சாலிஸ் ஃபரூல் மூன்றாவது பிரான்ச். ஃபரூத் மதீனத்து ஜாலி ஜாலின்னு சொல்றது காலிக்கு சொல்றேன். அப்ப காலியில அதனுடைய மூன்றாவது கிளை அமையப்பட்டிருக்குதாம். ரக்கமு 80 ஷாரியு ஷாத்தில் பஹர் கடற்கரை வீதி மதீனத்து ஜாலி காலி நகரத்துல ஸ்ரீலங்காவில் அமையப்பட்டிருக்குது. அப்ப இந்த அடிப்படையில நம்ம முதலாவது மெயின் பிரான்ச் கொடுத்துட்டோம், அதனுடைய அட்ரஸ் கொடுத்துட்டோம். அதே மாதிரி நம்ம அதனுடைய ஏனைய 3 பிரான்ச்சையும் கொடுத்துட்டோம் அந்த கேள்விக்கு. அப்ப ஏனைய 3 பிரான்ச்லையும் கொடுத்துட்டோம், அதனுடைய அட்ரஸ்களையும் நம்ம எதாச்சியான ஒரு அட்ரஸை போட்டு கொடுத்துட்டோம். அப்ப அடுத்தது அப்ப முதலாவது கேள்வி முடிஞ்சு அந்த முதலாவது சப்ஜெக்டை உள்ளடக்கிட்டோம். ரெண்டாவது வவாயிப் சாகரா அதனுடைய வேலை வாய்ப்புகள் என்னென்ன இருக்கண்டு, ஒவ்வொரு கிளைகள்ல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கன்னு குறிப்பிட சொல்லி நம்ம அந்த கேள்வி இருந்துச்சு. அப்ப ஃபரு மதீனத்து ஜாலி, அப்ப காலி நகரத்தில் இருக்கிற கிளை யுலினு அன் வலாயிப் ஷாகிரா, அப்ப காலி நகரத்தில் இருக்கிற கிளை அறிவிக்குதாம் அன் வலாயிப் ஷாகிரா கீழ் வருகின்ற வேலை வாய்ப்புகள் இருக்கென்று அறிவிக்குதாம். அதுல காலி நேரத்துல இப்படி நம்ம கொடுத்துட்டோம் ஃபரோ மதீனத்து ஜாலி யோ அலினு அன் வலாயிப் ஷாகிரா என்று கொடுத்துட்டு கீழே கீக்கிற இப்படியான இதை நம்ம இப்படி பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதினாவே சரி. அதுல கொடுக்குறோம் நம்ம. இப்ப இது நான் சொல்றது எல்லாம் அந்த ஒரு உணவு தயாரித்தல் கம்பெனியோட சம்மந்தப்பட்டது. அதனால நம்ம அதுக்குரிய சொற்களை கொடுக்கறது தான் மிக பொருத்தம். இப்ப இதுல மசூல் கெஃபெட்டேரியான்னு சொல்றது கெஃபெட்டேரியா இன்சார்ஜ், அந்த கேண்டீன் பொறுப்பாளர் அப்படி சொல்லலாம். அந்த இது அந்த உணவோட சம்மந்தப்பட்டதே அப்ப அதை கொடுத்திருக்கிறோம். அது ஜாலி இடத்துல காலி நகரத்துல மசூல் கெஃபெட்டேரியாக்குரிய வேலை வாய்ப்புகள் இருக்குதாம். அதே மாதிரி நாதில் நாதில் வெயிட்டர், அப்ப வெயிட்டர் தேவைப்படுதாம். அதே மாதிரி முஹாசிப்னு சொல்றது அக்கௌண்டன்ட் கணக்காளர், அப்ப கணக்காளர் தேவைப்படுதுதான். அதே மாதிரி முஷ்ரிஃப்னு சொல்றது கண்காணிப்பாளர் சூப்பர்வைசர் சொல்றேன். அப்ப முஷ்ரிப் தேவைப்படுதாம். அதே மாதிரி தப்பாஹ்னு சொல்றது சமயக்காளர், அப்ப சமயக்காரர் தேவைப்படுதாம். அதே மாதிரி ஹாரிஸ்ன்னு சொல்றது இந்த இது காவக்காரர் அல்லது பௌவா, அந்த செக்யூரிட்டிக்கு சொல்றேன். அப்ப செக்யூரிட்டியும் தேவைப்படுதான். அப்ப ஒரு 5 தொழில நம்ம இதுல கொடுத்தா சரி, 5 வேலை வாய்ப்பு இதை கொடுத்தா சரி. அப்ப இதுல பார்த்துக்கோங்க, முக்கியமா இதையும் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த முஹாசிப் என்று வாரது எல்லா இடத்தையும் கொடுக்கலாம். அதான் இதுல ஸ்பெஷல். முஹாசிப் என்று சொல் அல்லது முஷ்ரிஃப் என்று சொல், இந்த சொல்லலாம். அதே மாதிரி ஹாரிஸ் பௌவாப் என்று சொல்லலாம். எல்லா வேலை வாய்ப்புகளையும் அது சம்பந்தப்பட்டது. எல்லா தொழில் வாய்ப்புகளுக்கும் முஹாசிப் இருப்பாரு, ஒரு அக்கௌண்டன்ட் இருப்பாரு, அதே மாதிரி ஒரு முஸ்லிம் இருப்பாரு, கண்காணிப்பாளர் இருப்பாரு, அதே மாதிரி ஹாரிஸ் இருப்பாரு. அதே மாதிரி அந்த ஆலோசகருக்கும் நம்ம சொல்லலாம். அப்ப அந்த இதெல்லாம் எல்லா வேலை வாய்ப்புகளோட தொடர்பு பாட்ட வார ஒரு சொற்களை கொஞ்சம் வேறையாக்குங்க. எல்லா தொழிலுக்கும் அவர்களை போடலாம் என்று சொல்லி அப்படி வார ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு வார ஆக்களை வேறையாக்கினீங்கன்னா நீங்க எல்லாத்துக்கும் போட்டுட்டு போகலாம். ஆனா அதுதான் மட்டும் எழுதுன்னு இல்லாம அதைத்தான் எழுதி போட்டு வராம அந்த தொழிலுக்குரிய ஒரு சில சொற்களையும் கொடுத்து போட்டு, உதாரணத்துக்கு வைத்தியத்துறை தந்தா
அப்ப வைத்தியத்துறையில முமர்ரில் வரும், இந்த தாதி வரும், அதே மாதிரி வைத்தியர் வரும், தபீப் வரும், அதே மாதிரி அந்த நோயாளிகளை பராமரிக்கிற அந்த ஆள் அவர் வரும். அப்படி அந்த சொற்களை எல்லாம் கொடுத்து போட்டு நம்ம வைத்தியசாலைக்கு இப்படி வேலைக்கு கேட்டு வந்தா முஹாசிப் கொடுக்கலாம், அக்கௌண்டன்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி அப்படி அந்த விஷயங்கள்லாம் கொடுக்கலாம். முஸ்லிம் கண்காணிப்பாளர் மேற்பாளர் கொடுக்கலாம். அப்ப அப்படியான ஆட்களையும் நம்ம இடைக்குள்ள ஆட் பண்ணலாம். ஆனா நீங்க அதைத்தான் மட்டும் கொடுக்கணும் இல்லை, அந்த வேலை வாய்ப்புகளோட சம்மந்தப்பட்டதை வாரத்தையும் கொடுத்து போட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு இப்படி இந்த பொது வியாபார விஷயங்களோடையும் சம்மந்தப்பட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்ததை பாருங்க, ஃபரு மதீனத்து திஹாரிய. ஃபரு மதீனத்து ஜாலியில பார்த்தோம். அப்ப காலியில இவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஃபரு மதீனத்து திஹாரிய, திஹாரி பிரான்ச்ல இவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கிறாமண்டு கொடுக்கும். அப்ப நம்ம இப்படித்தான் கொடுக்கணும், ஃபரு மதீனத்து திஹாரிய லதைஹா அஷ்ஷவாகிர் தாலியா என்று கொடுக்கும். அப்ப கீழ்வருகின்ற வேலை வாய்ப்புகள் திஹாரிய நகரத்தில் இருக்கிற பிரான்ச்ல இக்குதான். முதிரு தஸ்வீக், முதிரு தஸ்வீக்னு சொல்றது மார்க்கெட்டிங் மேனேஜர். அப்ப மார்க்கெட்டிங் மேனேஜர் எல்லாத்துக்கும் பெரும்பாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஹாதிம், ஹாதிம்னு சொல்றது சேவகர். அப்ப பணியாளனுக்கு சொல்லுவோம். அடுத்தது முனல்லிஃப், முனல்லிஃப்னு சொல்றது கிளீனர். கிளீனர் வந்துட்டு எல்லா தொழிலும் கொடுக்கலாம். ஏர்போர்ட்ல ஒரு தொழில் கேட்டு வந்தா கொடுக்கலாம், கிளீனர் வாரது. அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு கேட்டு வந்தா கொடுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் கிளீனர் தேவைப்படுறே. அப்ப அதே மாதிரி தான் ஹாரிஸ், ஹாரிஸும் எல்லாத்துக்கும் தேவைப்படுற. அப்ப ரெண்டும் ஒரே மாதிரி, அப்ப எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அப்ப அதை பார்த்துக்கோங்க. சாய்க், சாய்க்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தேவைப்படுற சொல். அப்ப சாய் கொடுக்கலாம். சாய்க்கு தௌசீல் தர்ராஜா, ஹோம் டெலிவரி, டெலிவரி பாய். சாய்க்கு தௌசீல் தர்ராஜாண்டா பைக் டெலிவரி பாய்க்கு சொல்றேன். அப்ப பைக் டெலிவரி பாய் இந்த சாப்பாடு ஃபுட்டை பரிமாறுறதுக்கு நாம அதுக்கும் வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம். அப்ப வலாயிப் ஷாகிர இதோட முடியுது. அடுத்த சப்ஜெக்டுக்கு போவோம். அடுத்த சப்ஜெக்ட் நம்ம கொடுக்கும் அஷுரூத்துல் மத்லூபா. அஷுரூத்துல் மத்லூபா, வேண்டப்பட்ட நிபந்தனைகள். என்னென்ன நிபந்தனைகள் இருக்குன்னு கொடுக்கும். இது இவ்வளவு தந்திக்குது, இதுல ஒரு 5 நிபந்தனை நீங்க கொடுத்தீங்கன்னா சரி. இது லேசி. இது ஒரு எழுதுறதுக்கு ஒரு ஃபார்மட் ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மட் இப்போ நான் சொல்லித்தரேன். பெரும்பாலும் நீங்க இப்படி எழுதுங்க. இதுல நான் மஸ்தர்ல கொடுத்திருக்காங்க. நீங்க எப்படி எழுதுங்கன்னா ஏஜிபு ஐயக்கூனு இந்த சொல்ல பாய்வீங்க. இந்த சொல் தான் பெரும்பாலும் பாவிக்கிறேன். ஏஜிபு, ஏஜிபு அவசியம், ஐயக்கூனு, ஐயக்கூனு, ஏஜிபு ஐயக்கூனு அல் முகத்திம். அல் முகத்திம், முகத்திம் என்ற என்ன? அல் முகத்திம்னு சொல்றது விண்ணப்பதாரி. அப்ப விண்ணப்பதாரி இருப்பது அவசியம் என்ற அர்த்தத்துல வரும். அல்லது அல் முரஷஹ் என்றும் போடலாம். அல் முரஷஹ் சொல்றது ஒரு அர்த்தம் வேட்பாளர் என்று சொல்லுவோம். இந்த இடத்துல அல் முரஷஹ்ங்கிறது கேண்டிடேட், அந்த விண்ணப்பதாரியை தான் குறிக்குது. அதை அப்ளை பண்ணுவதற்கு தான் சொல்றது அல் முரஷா. அப்ப எஜிபு ஐயக்கூன அல் முகத்திம், அந்த விண்ணப்பதாரி இருப்பதற்கு அவசியம். ஹைபரத்து சலாச சனவாத்தின் ஃபி மஜாலி தஜிஹிசியா, தஜிஹிசாத் அல் கதாயியா, அந்த உணவு தயாரித்தல் துறையில, உணவு தயார்படுத்தல் துறையில அவருக்கு சலாசு சனவாத் 3 இயர்ஸ், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கணுமாம் என்று கேட்டிருக்கிறாங்க. அப்ப நீங்க இது ஏற்கனவே அந்த இதுலேயே பேப்பர்லேயே இப்படித்தான் கேட்டிருக்குது, அதனால இப்படி கொடுத்திருக்குது. நீங்க இப்படி கொடுக்கலாம். இந்த அன்னைக்கு எஜிபு ஐயக்கூன அல் முரஷா, அல்லது எஜிபு ஐயக்கூன காதிரன். காதிரன் சொல்றது சக்தி பெற்றாலா இருக்கணும், அப்படி அந்த இதுல கொடுக்கலாம். அப்ப எஜிபு ஐயக்கூன சிஹையன், இடத்துல அந்த சொல் தரல, ஆனா இந்த சொல் கட்டாயமான சொல். யூசேஜ் வேர்டு உண்டு. இது நானும் எக்ஸாம் பேப்பர்ல எழுதின வேர்டு உண்டு. எஜிபு, எஜிபு ஐ யக்கூன, யக்கூன அல் முகத்திம் விண்ணப்பதாரி, அல் முகத்திம் சிஹையன். சிஹையன் சொல்றது என்ன? சிஹையன் ஆரோக்கியம். அப்ப அந்த விண்ணப்பதாரி ஆரோக்கியமான ஆளா இருக்கணுமா? நோயாளி இருக்கையில, இந்த வேலை செய்ய ஆள் வாரால் நோயாளி இருக்கையில ஆரோக்கியமானவராக இருக்கணும். அதனால எஜிபு ஐயக்கூனு
அல் முகத்திம் சிஹையன் அந்த ஆஹ், விண்ணப்பதாரி ஆரோக்கியமானவராக இருக்கணுமா. அப்ப இவரத்துல எப்படி கொடுக்கலாம்? எஜிபு ஐயக்கூன அல் முரஷா ஹிப்ரத்து சலாத சனவாதி ஃபி மஜாலி தஜீசியா அல் கதாயா. சாப்பாடு தயார்படுத்தல், உணவு தயார்படுத்தல் துறையில அவருக்கு 3 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமாம் என்று கொடுத்திருக்கோம். சுருத் மத்லூபாவில் வேண்டப்பட்ட நிபந்தனைகள். அப்ப முதலாவது நிபந்தனை சரி. இவ்விடத்திலேயே உங்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அந்த கல்வியோட சம்பந்தப்பட்டு வந்த எப்படி கொடுப்பீங்க? கல்வியோடு சம்பந்தப்பட்டு வந்தா எஜிபு ஐயக்கூன அல் முத்தத்திம் ஹிபரத்துன் சலாத சனவாத்தின் ஃபி மஜாலி அத்தலீம் என்று போடணும். அப்ப அத்தலீம் தலீம்னு சொல்றது கற்பித்தல் துறை. அப்ப ஒரு முதர்ரிஸ் ஒரு ஆசிரியருக்கு ஒரு விளம்பரம் தந்திருந்தா இப்படி கொடுக்கணும். ஃபி மஜாலி தலீம், மஜாலி தலீம் அந்த துறையே போடணும். சரிதானே? அப்ப இந்த இதே சொல்ல போட்டு அப்படியோ எடுத்துட்டு வந்து இந்த மஜாலுக்கு அங்காலே நீங்க விரும்பின அந்த வேலை வாய்ப்புக்குரிய துறையை போட்டீங்கன்னா சரி. في مجال التعليم في مجال التجهيزية الغذائية في مجال التمريض. في مجال التمريض என்ற என்ன? நர்சிங் இதுல தம்ரீல் தாதி இதுல அவருக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா. அப்ப ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டு வரும்போது இப்படி கொடுக்கலாம். خبرة 3 سنوات في مجال التمريض في مجال الطبي வைத்திய இதுல அப்படி கொடுக்கலாம். மாத்திரை அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கொள்றேன். அப்ப இப்படித்தான் 7 தெளிகிறது. அப்ப அடுத்ததை பாருங்க. இஜாதத்துல் லுகா அஸ்ஸின்ஹாலியா வல் இங்கிலீசியா. இஜாதத்துல் லுகா அப்ப திருப்பி எஜிபு ஐயக்கூன அல் முகத்தீம் இஜாதத்துல் லுகா அஸ்ஸின்ஹாலியா. அவருக்கு சிங்களம் நல்லா தெரிஞ்சிருக்கணுமாம். சிங்கள மொழி வல் இங்கிலீசியா ஆங்கிலமும். அப்ப ஆங்கில மொழியும் சிங்கள மொழியும் நன்கு தெரிந்தவராக இருக்கணுமாம், நன்கு தெரிஞ்சவரால இருக்கணுமாம். கிதாபா வ முஹாதா முஹாதசா. கிதாபாண்ட எழுதுறது ரைட்டிங். அவருக்கு சிங்கள மொழியும் இங்கிலீஷ் மொழியும் எழுதுறதுக்கும் முஹாதசா பேசுவதற்கும் வாயால பேசிக்கிறது டோக்கிங். அப்ப டோக் பண்றதுக்கு பேசுறதுக்கும் அவருக்கு தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கணுமா. அது ஒரு நிபந்தனை. அப்ப 2வது நிபந்தனை இது. அப்ப இந்த நிபந்தனை வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கலாமே. நீங்க பாருங்க. நீங்க ஒரு வேலை வாய்ப்புன்னு கேட்டு வரும்போது ஒரு வேலை வாய்ப்புக்கு இது கட்டாயம். இஜாதத்துல் லுகா இது ஒரு ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு கம்பெனி கொடுத்திருக்குது. அப்ப நம்ம மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில ஒரு சவுதி அல்லது கட்டார் அல்லது குவைத் இப்படியான நாடுகளுக்கு கேட்டு வரும்போது இஜாதத்துல் லுகா அல் அரபியா அரபியான்னு போட்டீங்கன்னா சரி. அப்ப அரபியா அரபு மொழி தான் அங்க முக்கியம். அப்ப அரபும் இங்கிலீஷையும் போட்டா சரி. அங்க சிங்களம் பெருசா தேவையில்லை, அரபும் இங்கிலீஷும் தான் கூட தேவை. அப்ப அல் அரபியா அல் இங்கிலீசியான்னு போட்டு கிதாபா வல் முஹாதசான்னு போட்டா சரி. ஓகே தானே? அது ஆசிரியர்னு கேட்டு வரும்போது கிதாபா வல் முஹாதசா என்று போட்டு திருப்பி அங்கால இன்னொன்று இருக்குது. கிதாபாவும் இருக்குது, எழுதுறது இருக்குது, பேசுறது இருக்கிறது. அதே மாதிரி ரைட்டிங் கிதாபா முஹாதசா பேசுறது, ஆஹ், அடுத்தது எழுதுறது பேசுறது, ஆஹ், இன்னொன்று இருக்குது. சரி, நான் ஞாபகம் வரும்போது சொல்றேன். நம்ம ஏற்கனவே இந்த இது அதுல சீராதாத்தியாவில் பார்த்தோம். அதுல இருக்குது. அப்ப நீங்க இப்படி கொடுத்தாலே சரிதான். அடுத்ததை பாருங்க. 3வது ருக்சத்துக்கு யாதது செய்யாரா. ருக்சத்துக்கு யாதது செய்யாரான்னா அவர்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணுமாம். அப்ப நீங்க எஜிபு ஐயக்கூன என்று எழுதவும் இயலும், அல்லது லதா என்ற சொல்லும் யூஸ் பண்ண இயலும். அப்ப லதா அப்ப லதல் லதா என்றா வைத்திருக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்துல வரும். அப்ப லதல் முரஷா அப்ப அந்த கேண்டிடேட்ட இருக்கணும். லதல் முரஷா ருக்சத்துல் கியாதத்து செய்யாரா. அந்த கேண்டிடேட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும். ருக்சத்துல் செய்யார ருக்சத்துல் கியாதத்து செய்யாரா. அல் ஆமாண்டா ஹெவி லைசன். அல் ஹாசா சொன்னா பொதுவான லைசன், பொதுவான இது. ஆமான்னு சொல்றது பெரிய வாகனங்களுக்குரியது, ஹாசாண்டா லைட் வெஹிக்கிளுக்குரியது. அப்ப அப்படி எழுதலாம். லதான்னு கொடுக்க மேலும் அல்லது நீங்க ஜிகுவாய்ய கூணல் முகத்தீம்
லதல் ருக்ஸத்துல் கியாதத் சய்யாரா அப்படி கொடுக்கவும் மேலும். அப்ப அப்படி கொடுத்தாலும் சரி. சரிதானே? அப்ப இது சரி. அடுத்தது இஜ்தியாஸ் அல் முகாபலா அஷ் ஷக்ஸியா. இஜ்தியாஸ்னா பாஸ் பண்ணிக்கணும். இஜ்தியாஸ்னா கடந்தான். அப்ப இவ்விடத்துல சொல்றது அல் முகாபலா ஷக்ஸியாண்டா இன்டர்வியூ. அப்ப இன்டர்வியூவை கடந்திருக்கணும் என்று சொல்றது இன்டர்வியூவை பாஸ் பண்ணியிருக்கணும் அவரு. அப்ப அதுதான் சொல்றது. அப்ப இன்டர்வியூ அவர் பாஸ் பண்ணிக்கணும். அல்லது இஜ்தியாஸ் அல் நம்ம பரீட்சைக்கு என்ன சொல்லுவோம்? பரீட்சைக்கு அப்ப அதை கொடுக்கணும். அப்ப இஜ்தியாஸ் அல் இம்திஹான் என்று கொடுத்தாலும் சரிதான். இஜ்தியாசுல் இம்திஹான் பரீட்சையை பாஸ் பண்ணிக்கணும். இஜ்தியாசுல் முகாபலா சக்சியா. அப்ப எஜிபு ஐயக்கூன அல் முகத்தீம் இஜ்தியாசுல் முகாபலா சக்சியா. ஒரு இன்டர்வியூவை பாஸ் பண்ணிக்கணும். வல் இம்திஹான் மேலும் பரீட்சையும் பாஸ் பண்ணிக்கணும் என்று கொடுத்தா சரி. எஜிபு ஐயக்கூன உம்ருல் முத்தகத்தீம். எஜிபு எஜிபு என்ற அவசியமாகுது. ஐ யக்கூன இருப்பதற்கு அவசியமாகுது. உம்ருல் முத்தகத்தீம் அந்த விண்ணப்பதாரி இருப்பதற்கு அவசியமாகுது. ஹம்சத்து வைஸ்ரீன ஆமன் அலல்லாக்கள். அலல்லாக்கள் சொல்றது நாம் ஏற்கனவே பார்த்தோம். அலல்லாக்கள் சொல்றது குறைந்தபட்சம். குறைந்தபட்சம் அல் முத்தகத்தீம் என்று வருது. அதனால நீங்க எஜிபு ஐயக்கூன அல் முத்தகத்தீம் என்று எல்லாத்துக்கும் மாத்திக்கோங்க. விண்ணப்பதாரி முகத்தீம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். முகத்தீம் என்றா முன்னுரை என்ற அர்த்தம். முத்தகத்தீம் என்று வைங்க. அதை எஜிபு ஐயக்கூன உம்ருல் முத்தகத்தீம். விண்ணப்பதாரியுடைய வயது ஹம்சத்து வயஸ்ரீன் 25 வயசாக குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் என்று அவசியம் எதிர்பார்க்கப்படுகிறது என்ற அர்த்தத்துல வருது. அவசியம் இருக்க வேண்டும். 25 வயசுக்கு குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் என்று கொடுத்து ஒரு நிபந்தனையா கொடுத்திருக்கோம். இவ்விடத்துல நாம எப்படி கொடுக்கணும்? ஒரு விண்ணப்பதாரியோட வயசு 40 வயசை கடந்து கூடா அல்லது 40 வயசா இருக்கக்கூடாதுன்னு எப்படி கொடுப்போம்? எஜிபு அல்லா யக்கூன என்று சொல்ல யூஸ் பண்ணலாம். எஜிபு அல்லா யக்கூன. இந்த அல்லா யக்கூன உம்ருல் முத்தகத்தீம் அவருடைய வயசு யாரு? விண்ணப்பதாரியோட வயசு 40 வயசுக்கு என்ன சொல்ற? அர்பஈன அல அர்பஈன அல அர்பஈன சனத்தன் என்று கொடுக்கலாம். அப்ப அப்படி கொடுத்தா சரி. அப்ப அதோட இந்த நிபந்தனையும் சரி. அடுத்தது மஹாரத்து இஸ்திஹ்தாம். மஹாராண்டா திறமை. இஸ்திஹ்தாம்னா பயன்படுத்துறது. அல் கம்ப்யூட்டர் அல் இன்டர்நெட். இன்டர்நெட்டையும் கம்ப்யூட்டரையும் பாவிப்பதற்கு அவருக்கு திறமை இருக்கும். அப்போ இன்டர்நெட் கம்ப்யூட்டர்லாம் பாவிக்கிறதுக்கு அவருக்கு ஏழுமா இருக்கணும்னு சொல்றாங்க. அது ஒரு நிபந்தனை. யாருக்கு விடைக்கடிக்குள்ள முஹாசிப் அந்த அக்கௌண்டன்ட்டுக்கு முதிரு தஸ்வீக்னு சொல்றது மார்க்கெட்டிங் மேனேஜர். அப்போ மார்க்கெட்டிங் மேனேஜருக்கும் இவர் முஹாசிப் அந்த அக்கௌண்டன்ட்டுக்கும் இன்டர்நெட்டையும் கம்ப்யூட்டரையும் பயன்படுத்துவதற்கான திறமை இருக்கணுமாம். அப்போ ஜிபு ஐயக்கூன அல் முத்தகத்தீம் மஹாரத் இஸ்திஹ்லாம் அல் கம்ப்யூட்டர் அல் இன்டர்நெட் என்று கொடுக்கலாம். அதே மாதிரி பாருங்க எஜிபு ஐயக்கூன காதிரன். எஜிபு ஐயக்கூன காதிரன் சக்தி பெற்றவராக இருக்கணும். அல அத்த ஆமுல் மவாக்கே தவாசில் அல் இஜித்திமாஇ. மவாக்கேன்னு சொல்றது தலங்கள். தவாசுல்னு சொல்றது வலைத்தள அப்படி என்ற அர்த்தத்துல வரும். இஜித்திமான்னு சொல்றது சமூக. அப்ப சமூக வலைத்தளங்களை இந்த சோசியல் மீடியா அதுக்கு தான் மவாக்கையோர் அத்தவாசில் இஜ்திமாயின்னு சொல்லுவோம். அப்ப சமூக வலைத்தளங்களை அவர் பயன்படுத்துவதற்கு சக்தி பெற்றவராக இருக்க வேண்டும். சக்தி பெற்றவர்னா அந்த பயன்படுத்த தெரிஞ்சுமா இருக்கணும், தெரியுமா இருக்கணும் அவருக்கு. அதைத்தான் இப்ப சக்தி பெற்றவராக இருக்கணும்னு சொல்றோம். முஹாசிப் முதிர தஸ்வீக். அதே மாதிரி முஹாசிப் அக்கௌண்டன்ட்டும் முதிர தஸ்வீக் மார்க்கெட்டிங் மேனேஜரும் இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கு சக்தி பெற்றவராக இருக்கணும். அல்லது அவர் சமூக வலைத்தளங்களை சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். நல்லா தெரிஞ்சிருக்கணும் சோசியல் மீடியாவை. எஜிபு ஐயக்கூன அல்முரஷர் அந்த விண்ணப்பதாரி இருக்க வேண்டும். பாரியன். பாரியன் சொல்றது திறமையானவராக. வகாதிரன் மேலும் சக்தி பெற்றவராக. அலத்தாமுல் மஅன்னாஸ் பிதரீகத்தின் ஜயீதா ஜித்தன். தரீகா என்றால் சொல்றது வழிமுறை. ஜயீதன் சொல்றது சிறந்த.
அப்ப ஜித்தாண்டா மிக, அப்ப மிகச்சிறந்த வழிமுறையில, மிகச்சிறந்த முறையில மக்களோட பரஸ்பரம் பழகக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும்னு சொல்றாங்க. மக்களோட பரஸ்பரம் பழகக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும் என்று, சக்தி பெற்ற ஒரு ஆளா இருக்கணும் என்று அடுத்த இது நிபந்தனை வைக்கிறாங்க. அப்ப ஷுருத்துல் மத்லூபா இதோட முடியுது. இதுல ஒரு 5 இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். இப்ப நான் சொன்னதிலேயே முக்கியமான விஷயம் இந்த எஜிபு ஐயக்கூன அல் முத்தகத்தீம், முத்தகத்தீம் சிஹையன் ஆரோக்கியமானவரா இருக்கணும். அதே மாதிரி எஜிபு அல்லா யக்கூன அல் முத்தகத்தீம் மரீலன், மரீலன்னா ஒரு நோயாளியா இருக்கக்கூடா என்று கொடுக்கிறோம். அஜிபு அல்லா யக்கூன அல் முத்தகத்தீம் மரீலன். அதே மாதிரி ஒரு ஆஹ், நோயில பீடிக்கப்பட்ட ஒரு ஆளா இருக்கக்கூடா. அப்ப அப்படி கொடுக்கல எப்படி கொடுப்போம்? அந்த உடலியல் குறைபாடுகள்ல அவரை பீடிக்கப்பட்டிருக்க கூடா. அப்ப எஜிபு ஐயக்கூன அல் முத்தகத்தீம் அல்லா யுசீப ஆக்கத்துல் பதனியா, அந்த நோய் உடல் குறைபாடுகள்ல இல்லாம இருக்கணும் என்ற அர்த்தத்துல வரும். உடல் குறைபாடுகள் இல்லாம பீடிக்கப்படாத ஒரு ஆளா இருக்கணும் என்ற அர்த்தத்துல கொடுப்போம். அப்ப இதுல ஒரு 5 விஷயங்களை நீங்க கொடுத்தீங்கன்னா சரி. இது ஒரு என்ன உணவு சம்மந்தப்பட்டு வர ஒரு உணவு கம்பெனிக்கு கொடுத்ததுல இப்படி இருக்குது. இது ஒவ்வொரு தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நாம மாத்திக்கொள்ளணும். அடுத்த இதை பார்ப்போம். அல் வசாய்க்குல் மத்துலூபா. அல் வசாய்க்குன்னு சொல்றது ஆவணங்கள். இதுக்கு இன்னொரு சொல் முஸ்தனதுன் என்றும் சொல்லுவோம். முஸ்தனதுன், முஸ்தனதுன் என்றாலும் ஆவணங்கள், வசாய்க் என்றாலும் ஆவணங்கள். நாம் இந்த முஸ்தனதுன் என்று சொல் ஏற்கனவே இஸ்திமாராவிலையும் பார்த்தோம். அப்ப வசாய் அல் வசாய்க்குல் மத்துலூபா வேண்டப்பட்ட ஆவணங்கள் என்று கொடுத்திருக்கோம். அதுல சுவர், சுவரன் சொல்றது சூரத்துண்ட பன்மை, படங்கள். அடுத்தது நசஹ், நசஹ்ன்னு சொல்றது பிரதிகள், போட்டோ காப்பிக்கு சொல்றேன். நசஹேண்டா பிரதி பண்ணான், போட்டோ காப்பி அடிச்சானுக்கு சொல்றேன். அப்ப நுஸ்க் அஷஹாதா அல் இல்மியா, இந்த கல்வி சான்றிதழ் இருக்கணுமா, எடுகேஷன் சர்டிபிகேட் அவர்கிட்ட அதுல பிரதி அல்லது போட்டோ இருக்கணுமா என்று சொல்றாங்க. அது வேண்டப்பட்டிருக்குதான். அதே மாதிரி சூரத்து நஸ்க அல்லது நஸ்க கஸ்புத் தரஜா, அந்த ரிப்போர்ட் ஷீட், மார்க் ஷீட், தரஜான்னு சொல்றது மார்க்ஸ். அப்ப மார்க் ஷீட் இருக்கணுமாம் அவரு. அதே மாதிரி சூரத்து நஸ்க அல்லது நஸ்க அல் பிதாக்கா ஷக்ஸியா, அவருடைய என்ன என்ஐசி அட்டை. அல் பிதாக்கா ஷக்ஸியான்னு சொல்றது தேசிய அடையாள அட்டை. அப்ப அவருடைய என்ஐசி அடையாள அட்டை இருக்கணுமா, அதோட பிரதி உண்டு ஆவணமா இருக்கணுமா. அப்ப என்னென்ன ஆவணமா அந்த இதுல இருக்கணும்னு சொன்னதுக்கு இந்த 3 விஷயம் பார்த்திருக்கிறோம். அடுத்தது சூரத்து ஷஹாதத்துல் ஹுஸ்னுல் ஹாதிம் ஹிதுமா, ஹுஸ்னுல் ஹிதுமான்னு சொல்றது குட் சேவிஸ். அப்ப குட் சேவிஸ் சர்டிபிகேட் அவருக்கு இருக்கணுமா, அவர் நல்ல நல்ல ஆளுங்கிற ஒரு குட் சர்டிபிகேட், குட் சேவிஸ் சர்டிபிகேட் இருக்கணுமா. அதே மாதிரி சூரத்து நஸ்கா ஷிஹாதா ஷஹாதா அல் ஹிப்ரா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருக்கணுமா, அவர் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணுமாம். அதே மாதிரி சீராதாத்தியா, சீராதாத்தியாட பிரதி இருக்கணுமாம். சீராதாத்தியான்னு சொல்றது அவருடைய சுயபரக்கோவை. அதே மாதிரி சிவிக்கு சொல்லும், சிவி, சிவி என்றதான் சீராதாத்தியா. அப்ப கரிக் கரிக்குலம் விட்டாயன்னு சொல்லுவோம். சூரத்துன் நஸ்கத்துன் அஷஹாதா திப்பியா, வைத்திய அறிக்கையோட ஒரு பிரதி இருக்கணுமா. இந்த ஷஹாதா திப்பியா, தக்ரீர் திப்பி, கஷ்பு திப்பி இதெல்லாம் ஒரே அர்த்தத்துல வருது. நாம சீராதாத்தியால படித்தோம். சீராத்தியால எப்படி கஷ்பு திப்பி இருக்கணும் என்றும் படித்தோம். அப்ப அதில் ஒரு பிரதி இருக்கணுமாம். அடுத்தது எக்ஸ்ட்ரா சில தகவல்கள் தந்திருக்கிறாங்க. சாஅத்துல் அமல், வேலை மணித்தியாலங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த விளம்பரத்தில். 7 மணித்தியாலங்கள் என்று 8 மணித்தியாலங்கள். சாஅத்துல் அமல் 8 மணித்தியாலங்கள், 8 ஹவர்ஸ். ராத்திப், ராத்திப்னு சொல்றது சேலரி, சம்பளம். இப்போ சம்பளம் காபிலு லித்தஃபாவுல், காபில் லித்தஃபாஃபுல்னு சொல்றது பேசி தீர்மானிக்க கூடியது, பேசி தீர்மானிக்கலாம். உதாரணத்துக்கு இடத்துல நீங்க
காவிலில் தவாஃபு என்றும் போடலாம். அதே மாதிரி இல்லாட்டி $2000 அப்படியும் போடலாம். உதாரணத்துக்கு அந்த சிராத்தியால இப்படியும் போடலாம். $2000 அப்படி டாலர் என்றும் போடலாம். தூளார் என்று எழுதிங்கண்டா அப்படியும் சரி. $2000 அப்படி எழுதினாலும் சரி. நம்ம சீராத்தியால பார்த்தோம். அப்ப நிலாமுல் அமல் வேலையோட ஒழுங்கு எவ்வளோ நேரம் தவாமு காமில்னு சொல்றது ஃபுல் டைம் ஜாப். இந்த ஹாஃப் டைம்லாம் இல்லை, ஃபுல் டைம் ஜாப். அடுத்தது ஜமீ உல் வலாயிஃப் அஷாகிரா அல வஜிஹில் அக்குது. அப்போ உடன்படிக்கையில அடிப்படையில் எக்ரிமெண்ட் அடிப்படையில் அனைத்து வேலை வாய்ப்புகளும் இருக்குமாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்தது லித்தவாசுல். லித்தவாசுல்னு சொல்றது தொடர்புகளுக்கு லிஸ்திஃப்சாரா என்றும் சொல்லுவோம். லிஸ்திஃப்சாரான்னு சொல்றது மேலதிக தகவல்களுக்கு, மேலதிக விவரங்களுக்கு. அப்போ மேலதிகமாக அறிய அறிய அப்படின்னு கொடுத்து போட்டு ரக்முல் ஹாத்திஃபன் போட்டு ஒரு நம்பரை நம்ம விரும்பின நம்பர் ஒன்றை போடுறேன். அதே மாதிரி ரக்முல் ஜவ்வாலன்னு போட்டு நம்ம விரும்பின நம்பர் ஒன்றை போடுறேன். போட்டுட்டு லித்தகுதீம். லித்தகுதீம்னா விண்ணப்பிப்பதற்கு. இந்த சொல் முக்கியம். கடைசியில் அவங்க கேட்டிருக்கிறாங்க, அதை இப்படி கொடுக்கணும். அந்த யுர்ஜா இருசாலு அசீரா தாத்தியா ஒல் வசாய் கல் மத்துலுபா வேண்டப்பட்ட ஆவணங்களும் சீராதாத்தியா அவருடைய சுயோகர கோவையும் அனுப்புவது. இருசால் என்ற அனுப்புதல். அப்ப அனுப்புதல் யுர்ஜா. யுர்ஜான எதிர்பார்க்கப்படுவதாம். அலா உன்வானி ஷரிக்கா. அலா உன்வானி ஷரிக்கா சொல்றது கம்பெனியோட அட்ரஸுக்கு. அப்ப அவருடைய வேண்டப்பட்ட ஆவணங்களும் மேலும் சீராதாத்தியாவும் கம்பெனியோட அட்ரஸுக்கு இந்த அலாண்டு தான் போடணும். யுருஜா யுருஜா இர்சால் சீராதாத்தியா அலா. இந்த அலாங்கிற சொல் தான் யூஸ் பண்ணணும். இலான்னு போட்டீங்கன்னா பிழை. நீங்க நல்லா பாருங்க, புக்லாம் இலான்ற சொல் யூஸ் பண்ணவே இல்லை. இக்கு என்ற சொல்லுக்கு அலா என்ற சொல் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாருங்க, இலான்னு போட்ட இவரத்துல கவனிக்க வேண்டிய விஷயம், இலான்னு போட்டீங்கன்னா பிழை. அலான்னு தான் போட்டிருப்பாங்க. அப்ப அலான்னு போடணும். அப்ப யுர்ஜா இர்சால் சீராதாத்தியா வல் வசாய் அல் மத்துலூபா வேண்டப்பட்ட ஆவணங்களும் சீராதாத்தியாவும் அலா உன்வான் ஷரிகா கம்பெனியோட அட்ரஸுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுதுதான். அவு அவுண்டா அல்லது ஓர் அல்லது அல் பரீதுல் எலக்ட்ரானி அலாத்தி கீழ்த்தரப்பட்ட அலாத்தி என தரப்பட்ட ஜிமெயிலுக்கு அனுப்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுதுதான் என்று ஜிமெயில கொடுத்துக்கிறாங்க. இந்த ஜிமெயில கொடுத்திருக்காங்க, இந்த ஜிமெயிலுக்கு கொண்டு அனுப்பணும். அப்படி இல்லாட்டி உண்மான் அட்ரஸை கொடுத்திருக்காங்க. அந்த இது கம்பெனியோட அட்ரஸை கொடுத்திருக்காங்க. சரிகத்து நீலான் லித்தஜிசா கதையா அல்ஃபரூர் ராயிசி அந்த மெயின் அட்ரஸ், மெயின் பிரான்ச்சுக்குரிய அட்ரஸை கொடுத்திருக்கிறாங்க. அதை இப்படித்தான் ஒரு விளம்பரம் உருவாக்குறேன். ஒரு விளம்பரத்தில் இவ்வளவு விஷயங்களும் வரும் முக்கியமாக. அப்போ இப்படித்தான் உருவாக்கணும். அப்போ இப்படி உருவாக்க உங்களுக்கு தெரிஞ்சுமா இருந்தால் நீங்கள் ஒரு விளம்பரம் தந்தால் அதுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் இஸ்திமாராவையும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா இது இப்படியாவது இங்கே ஒரு கேள்விக்கு நல்லா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்ஷா அல்லா அல்லாஹ் அவங்களுடைய அறிவில் பரக்கத் செய்வானாக. எல்லாருக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல மார்க்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். கட்டாயம் 5 நேர தொழுகைகள் மிஸ் பண்ணாமல் அல்லாவோட கொஞ்சம் நெருக்கமாகுங்க. இன்னும் கொஞ்ச நாள்கள் தான் இருக்குது. மேக்சிமம் படிங்க நல்லா. துவாக்கள் துவாக்கள் நீ முக்கியமான தேவையில்லாத விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபடாமல் முக்கியமாக படிக்கிறதுல நேரத்தை செலவழிங்க. இதோட நம்மளோட கிளாஸை முடிச்சுக்குவோம். இந்த ஏழானத்து விளங்கிச்சேன்னு எனக்கு இன்பாக்ஸில் சொல்லுங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.